ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி க்ரோ ஹெல்ப் அப்படின்றது ஒரு ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி லான்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது எப்படின்னா ஹெல்ப் ஃபண்டட் மெத்தடு தான். ஓகேங்களா, மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் 300 100 வந்து நம்ம கம்பெனிக்கு போகுது, 200 வந்து இன்னொருத்தருக்கு போகும். ஓகேங்களா, நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோன்னா நம்மளுக்கு இன்னொருத்தவங்க தருவாங்க. அது மாதிரி ஹெல்பிங் ஃபண்டில் போகும். ஓகேங்களா, இதில் கம்பெனி சைடில் லாஸ் ஆகாது. இதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரெஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் எப்படி பண்ணணும், அப்புறம் உள்ளே எப்படி பின்னு வாங்கணும், எப்படி நீங்கள் ஹெல்பிங் பண்ணிவிட்டு அதை எப்படி அப்ரூவ் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கனாலும் அரைகுறையாக புரியாது. உங்களுக்கு தெளிவாக தெரியும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா, வாங்க. இதுதாங்க ஒரு பின் காஸ்ட் வந்து 100 ருபீஸும் நம்ம வந்து 200 ருபீஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் ஹெல்பிங் ஃபண்டுன்னுவாங்க. இதுதான் கான்செப்ட். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 300 100 ருபீஸ் வந்து எனக்கு கீழே ஜாயின் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ஒரு ஆஃபராகவே நான் கொடுத்துட போகிறேன். ஏன்னா என்கிட்ட 40 பின் என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, 40 பின் என்கிட்ட இருக்குது. நான் 50 பின் வாங்கி வச்சுருக்கேன். ஆல்ரெடி 10 பின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். யாராக இருக்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு டெலிகிராம் லிங்க் ஒன்று நான் அனுப்பிச்சி விட்றேன். அதில் வந்து எனக்கு பிங்க் பண்ணிங்கன்னா அவங்களோட ஐடி மட்டும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஐடி மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் இது பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா, நான் இது பண்ணி சென்ட் பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா, நீங்கள் 100 ருபீஸ் பே பண்ண வேண்டாம். முதல்ல வர 40 பேருக்கு மட்டுமே. ஓகேங்களா, ஏன்னா என்கிட்ட 40 பின் இருக்குது. முதல் ஐடி வரப்போ டெலிகிராம் சேனலில் எனக்கு பிங்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒருத்தருக்கா ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் வந்து டேஷ்போர்டில் என்ன பண்ணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, இதுதாங்க நம்ம 200 ஒருத்தருக்கு சென்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு சென்ட் பண்ணுறோம். நம்மளுக்கு 4 பேர் வந்து 200 4 பேர் நம்ம அக்கௌண்ட்டுக்கே ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அது மூலமாக நம்மளுக்கு 800 ருபீஸ் சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகேங்களா, நம்ம சென்ட் பண்ணதுக்கப்புறம் 400 வந்து அப்கிரேட் பண்ணணும். 200 வந்து ரெஃபரல் இன்கம் போயிடும். மீதி ப்ராஃபிட் நம்மளுக்கு 200 நம்மளுக்கு கிடைக்கும். 400 வந்து அப்கிரேட் நம்ம பண்ணணும். ஓகேங்களா, ரெஃபரல் இன்கம் 200 போகும். ப்ளஸ் ப்ராஃபிட் வந்து 200 நம்ம எடுத்துக்க போகிறோம். மீதி 600 உள்ள திருப்பியும் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர்றதை இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 24 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட் வந்து இதுவாகிடும். நெக்ஸ்ட்டு அடுத்த யூஸர் போயிடுவாங்க. சரிங்களா, என்னென்னா ஒரு ரெஃபரல் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு ரெஃபரல் வந்து மஸ்ட்டு. ஓகேங்களா, ரெஃபரல் இன்கம்க்கு வந்து ஒருத்தர் ரெஃபரல் கொடுத்தாலே போதும். 200 மாதிரி 200 300. ஓகேங்களா, நீங்கள் பின் எவ்வளோ வேணால் வாங்கி வச்சு நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஒருத்தர் ரெஃபரல் கொடுத்தாலே நம்ம 3,74,000 வரைக்கும் ஏர்ன் பண்ண நம்மளால் முடியும். ஒரு ரெஃபரல் கொடுத்தா மட்டுமே. அவங்க ஒர்க் பண்ணாலே போதும். ஓகேங்களா, ரெஃபரல் அமௌண்ட்டு தான் இது. நம்ம அப்கிரேட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ப்ராஃபிட் வந்து 200 வந்துடும். அது முடிச்சோடனே 2வது லெவல் ஆஃப் இதில் நம்ம 2 ரெஃபரல் ப்ளஸ் 2. ஓகேங்களா, மொத்தம் 3 ரெஃபரல் கொடுத்தோன்னா 800 நம்மளுக்கு வந்திருக்கும். ப்ளஸ் நம்ம ஒரு ரெஃபரல் வச்சே நம்ம போயிட்டுருக்கிறப்போவும் நம்மளுக்கு அந்த 800 வந்துடும். ப்ளஸ் 1600 வந்துடும். 12,000 வந்துடும். 60,000 3 lakh வந்துடும். அந்த 6th லெவல் நம்ம அச்சீவ் பண்ணுறப்போ. ஓகேங்களா, நம்மளுக்கு டபுள் ப்ராஃபிட் இருக்குது. நம்ம 2 ரெஃபரல் கொடுக்குறப்போ 800 1600 கிடைக்கும் 2வது லெவலில். 3வது லெவல் போகிறப்போ அதுக்கப்புறம் நம்மக்கிட்டேருந்து இன்னும் 6 ரெஃபரல் கொடுக்குறப்போ தான் 2400 கிடைக்கும். அப்படி இல்லைன்னா 1600 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் பெனிஃபிட். நீங்கள் ஆள் நிறையா சீக்கணும்னு அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தர் 300 ருபீஸ். இது ஹெல்பிங் ஃபண்டு தான். இது வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்குள்ளேயே தான் ஷஃபிள் ஆகிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய கான்செப்ட். ஓகேங்களா, 4 பேர் நம்மளுக்கு 800 அனுப்புகிறாங்கன்னா அந்த 800 நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி கொண்டு போக போகிறோம். இதுதான் ரொட்டேட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒரு ரெஃபரல் கொடுத்தாலே டீம் நல்லா போகிறப்போ 3,75,000 நம்மளுக்கு வந்து கிடைக்க சான்சஸ் இருக்குது ஓவராலாக. நம்ம 21 ரெஃபரல் நம்ம கொடுத்தோன்னா 22 லட்ச ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ண
வழி இருக்குது. இது கம்பெனிக்கு நஷ்டமே வராத ஹெல்பிங் ஃபண்டு வேறு லெவலில் போகும். ஓகேங்களா, உண்மையாகவே. ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் இந்த ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் மறந்துடாமல் பிங்க் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலில் நியூவாக நான் க்ரியேட் பண்ணிவிட்டு லிங்க் நான் சென்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட்டு 40 மெம்பர்ஸுக்கு எனக்கு நான் பின்னு வந்து 100 ருபீஸ் லெஸ் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ண முடியும். நான் 50 பின்னு வச்சுருக்கேன். என்னோடய சேனல் வியூவர்ஸுக்கு அவங்களுக்கு ஆஃபருக்காக நான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, மீதி 200 வந்து நீங்கள் டொனேட் பண்ணிக்கோங்க. யாருக்கு உங்களுக்கு டேஷ்போர்டில் வருதோ அதை நான் எப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் கான்செப்ட்டு. ஓகேங்களா, நம்மளுக்கு என்னன்னா 24 ஹவர்ஸ்க்குள்ளே நம்ம ஒருத்தருக்கு அந்த 200 அது சென்ட் பண்ணிடும். நம்மக்கிட்ட வர்ற அமௌண்ட்டை தான் நம்ம கொடுக்க போகிறோம், எக்ஸ்ட்ரா கொடுக்கல. ஒன் டைம் 200 கொடுத்துட்டு ஒரு ஃபுல்லு கொடுத்துட்டிங்கன்னா அந்த 200 வந்துடும். ப்ளஸ் மீதி பேலன்ஸ் இருக்குது, அதை ரொட்டேட் பண்ணுறோம். திருப்பி அடுத்த லெவல் ஆஃப் இதுக்கு 800 வரும், திருப்பி அதை ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி தான் அந்த ஃபண்ட் நம்மளுக்கும் வந்துகிட்டே இருக்கும், ரொட்டேஷன்லேயே போகும். ஓகேங்களா, 400 நம்ம அப்கிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா, 200 நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு 200 இன்னொருத்தங்களுக்கு இது பண்ணுறோம், ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதுதான் கான்செப்ட்டு. 24 ஹவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ உண்மையாகவே நல்லா லாங் டைம் இது போகும். கம்பெனி சைடில் வந்து லாஸ் வராமல் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும், எப்படி அதில் ஒர்க் பண்ணணுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன், தெளிவாக பாருங்கள். தேங்க்யூ, வெயிட் பண்ணுங்கள். இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து க்ரோ ஹெல்ப்போடையது. ஓகேங்களா, இந்த இடத்துல உங்கள் நேம், ஃபுல் நேம் போட்டுக்கலாம், உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுத்துருங்க. ஓகேங்களா, இங்கே வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஜிபேவா, ஃபோன்பேவா, பேடிஎம்மா, வாட்ஸ்அப் நம்பரா, எந்தில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் வச்சுருக்கீங்களோ அந்தோடைய நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுங்க. ஜிபேனா ஜிபே, ஃபோன்பேனா ஃபோன்பே, அந்த நம்பர் கொடுங்க. உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து அக்ரி கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கரெக்டான மெயில் ஐடிக்கு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வரும். ப்ளஸ் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணும் போதே உங்களுக்கு ஷோ ஆகும் உங்களுடைய ஐடி, யூசர் ஐடி என்ன, நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி பின் ஒன்று கொடுப்பாங்க, 4 டிஜிட். மறந்துடாதீங்க, செக்யூரிட்டி பின் இதில் இருக்கும், நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா உங்கள் மெயிலில் வந்திருக்கும், அந்த மெயிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இதில் வந்து நான் டேஷ்போர்டு போகிறேன். இதுதான் என்னுடைய டேஷ்போர்டு. ஓகேங்களா, இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா, இங்கே வந்து நம்மளுக்கு பெண்டிங் ஹெல்ப்புன்னு இருக்கும். உங்களுக்கு நான் பின்னு கொடுத்தா நான் பின்னு ஆக்டிவேட் பண்ணிவிடுவேன். என்கிட்ட அதான் சொன்னல 40 பின் இருக்குது. ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து பெண்டிங் ஹெல்ப்புன்னு இருக்கும். ஒன்றுமே இல்லை, இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு 0 தான் இருக்குது. இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒருத்தருக்கு 200 நான் பே பண்ணிட்டேன். ஓகேங்களா, அவங்களும் அப்ரூவ் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, ஜிபேவோ ஃபோன்பேவோ இருக்கும், அந்த நம்பருக்கு நம்ம 200 பே பண்ணால் போதும், அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஆட்டோமேட்டிக்காக, அவங்க அப்ரூவ் பண்ணிவிடுவாங்க. அது எப்படின்னா டொனேட்டில் போயிட்டு இது வந்து பின்னை ஆக்டிவேட் பண்ணுறது, ஹெல்ப்பு போயிட்டு சென்ட் ஹெல்ப்பு போனீங்கன்னா நான் சென்ட் பண்ணது டீட்டெயில்ஸ் இங்கே இருக்கும். நம்ம யாருனா ரிசீவ் ஆயிடுச்சுன்னா பெண்டிங் அசைன்மெண்ட்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த இடத்துல பெண்டிங் அசைன்மெண்ட் இருக்கும், வந்துடும். நம்ம வந்து அப்ரூவ் கொடுக்கணும். ரிசீவ்டு ஹெல்பிங் டீட்டெயில்ஸ் எதுனா நம்மளுக்கு ரிசீவ் ஆனதும் இங்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒருத்தர் 200 உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஆப்பை வச்சு பாருங்கள், 24 ஹவர்ஸ்க்குள்ளே யாராவது கண்டிப்பாக இந்த ரொட்டேஷனில் சென்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, நம்ம ஒரு ரெஃபரல் கொடுத்துட்டா 4 பேர் நம்மளுக்கு 200 மாதிரி பே பண்ணுவாங்க. நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். அதை நம்ம 400 அப்கிரேட் பண்ணிடணும். 200 நம்மளுக்கு, மீதி 200 திருப்பி இன்னொருத்தருக்கு நம்ம சென்ட் பண்ணணும். அப்படி தான் ரொட்டேஷ்னலாக பண்ணணும். இங்கே நம்ம யார் கொடுத்துருக்கோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்தா ஓகே, அவர் இது அப்ரூவ் ஆகிடும். ஓகேங்களா, இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்பவே கூகுள் பே, ஃபோன்பே கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான். உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. பட் அது கொடுத்தாலே போதும், உங்களுக்கு ரொட்டேஷ்னலாக வந்துகிட்டே இருக்கும். இது லாங் டைம் போகும். ஓகேங்களா, இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிவிட்டேன், பிங்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு 40 பேருக்கு நான் பின் வச்சுருக்கேன். அந்த பின்னு ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அந்த 200 ருபீஸ் உங்களுக்கு யார் காட்டுதோ அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணலாம். தேங்க்யூ.